விக்கிப்ரோஸ் கோச்சார ப்ரெடிக்ஷன் தோழிகளுக்கு அன்பு வணக்கங்கள். மீனராசிக்காரங்களுக்கு மார்ச் 30ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 5ஆம் தேதி வரைக்கும் எந்த மாதிரியான கோச்சார நிலைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசியில அமர்ந்திருக்கக்கூடிய 6ஆம் அதிபதி, ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி, குறிப்பாக 8ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய சுக்கிரன், உண்மையிலேயே மீனராசிக்காரங்க யாரும் நல்லா இல்லாத நிலைமையில் இருந்தாலும் கூட இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திரன் கிட்டத்தட்ட 7, 8, 9ஆம் இடத்தோட வரக்கூடிய தன்மைகள் சுபத்துவ சந்திராஸ்தமமாக உங்களுடைய 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனை சுபத்துவப்படுத்துறது ஒரு பெரிய நல்ல விஷயங்க. இந்த கடன் நோய் வம்பு வழக்கு அமைப்புகளில் கடுமையாக டிஸ்டர்பாக இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு படிப்படியான மாற்றம். ஒரு சிலருக்கு கடன் தலைக்கு மேலே போகக்கூடிய நிலையை கட்டுக்குள்ள வைக்கிற வேலையை இந்த ஒரு 4 நாட்களுக்கு செய்வாருங்க இந்த சந்திரனுடைய அமைப்பு. பெரிதாக வேற எந்த மாற்றமும் இல்லை. செவ்வாயும் திரும்ப ராசியில் அமருவார். ராசியில் செவ்வாய் இருக்கும்போது கொஞ்சம் கடுன்னு இருக்கக்கூடிய நிலைகள் வியாழக்கிழமையிலிருந்து இருந்தாலும் கூட வெள்ளிக்கிழமையில ஒளியான சந்திரன் ராசியை பார்க்கக்கூடிய அமைப்புகள்ல ஓரளவுக்கு பிரச்சனைகள் கட்டுக்குள்ள இருக்கும். ஆனாலுமே ஜென்மசனி ஒரு மாதிரியான மன அழுத்த நிலைகளை கொடுக்கும்ன்ற காரணத்தினால ஆரோக்கியத்திலும் சரி, வண்டி வாகன அமைப்புகளையும் சரி, புதிய கடன்கள், புதிய அறிமுகங்கள், வாழ்க்கை துணை சார்ந்த அமைப்புகள்ல அதிக நிதானம், கவனம் தேவைப்படக்கூடிய அமைப்புகள் மாணவ பருவத்தினருக்கும் நிச்சயமாக இருக்கு. தேவையில்லாத அறிமுகங்கள், பழக்க வழக்கங்கள் மாதிரியான தன்மைகள் இப்பொழுது வரக்கூடிய தன்மை இருக்குன்றதுனால பெற்றோர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகவே இருக்கும். சகல தரப்பு மீனராசிக்காரங்களுக்கும் இந்த ஏப்ரல் முதல் வாரம் 2026